It's about the red card day. பாரு தான் கம்ருதனை தூண்டி விட்டு கம்ருதன் வந்து பாருனால தான் ரெட் கார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் அப்சல்யூட்லி புல்ஷிட். இது 24/7 பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 1 வீக்காக ஸ்கேம்ட்ரா மேலே கம்ருதனுக்கு இருந்த ஒரு வெஞ்சன்ஸ் அது நல்லா தெரியும். எல்லா இடத்துலையும் வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு திட்டிட்டு வம்பிழுத்துட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாரு கம்ருதன். அண்ட் பாரு வந்துட்டு அந்த பால் டாஸ்கில் சுற்றி தூக்கி எரிஞ்சதாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்துட்டு பண்ணது தப்புன்னு அவர் ரியலைஸ் பண்ணுறதை விட வெளியில் போய் தப்பாக போயிடுமோ அப்படின்றதுனால அவருக்கு தெரியும் பார்வை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும். பார்வை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் கம்ருதன் தான். அது நல்லா தெரியும். அதனால் போய் பிக் பாஸ்ட்டை பேசிட்டு அடுத்து பாருட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பயங்கரமாக காலில் விழுந்து கெஞ்சி என்னென்னமோ பேசி அந்த பொண்ணை மனசை மாற்றி அதுக்கடுத்து சாண்டாவை பற்றி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார் கம்ருதன். ஆக்சுவலாக அப்போ வந்துட்டு எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, என்ன இப்படி அவருக்கு சாண்ட்ரா மேலே இருக்கிற கோவத்தை எப்படிலாம் கம்ருதன் காட்டுறாரு, இப்படி தப்பாக பேசிக்கிட்டே இருக்காரே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ எலிமினேட் பண்ணுறதுக்கு இப்போ இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயத்தான் தெரியுது. ஓகே, மேபி கம்ருதன் சாண்ட்ரா வந்துட்டு பயங்கர விஷம்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அவருக்கு பயங்கர ஃப்ராடுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதனால மேபி பாருட்டை வந்துட்டு முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்துருக்கலாம். இப்போ அப்படி ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த டைமில் சாண்ட்ரா பற்றி பயங்கரமாக ஒரு வெஞ்சன்ஸில் பேசிகிட்டு இருந்தது கம்ருதன் தான் அந்த 1 வீக்காக. அப்போ கார் டாஸ்கில் சாண்ட்ராவுக்கும் கம்ருதனுக்கும் நடந்த அந்த பேட் வேர்ட்ஸ் பேட்டிலில் பார்வை உள்ளே இழுத்து விட்டாங்க. பொறுக்கி பாரு ஒரு தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஃப்ரெண்டுன்னு நினச்சி சொன்ன விஷயத்த சாண்டை வந்துட்டு காருக்குள்ளே போட்டு உடைக்கிறாங்க. சும்மாவே பார்வை இருந்து எப்படா கொத்தி தின்னலான் இருக்கிற கூட்டம் அந்த கூட்டம். ஸோ இதெல்லாம் பேச ஆப்வியஸாக எல்லாருமே பார்வை தான் அட்டாக் பண்ணுவாங்க. இவன் மேலே ஒரு சிம்பத்தி அதாவது யார் வேணாலும் வரலாம், ஆனால் பாரு வரக்கூடாதுன்ற முனைப்பில் இருந்த மக்கள் அந்த காருக்குள்ளே இருந்த கேவலமான நரி குட்டை ஜந்துக்கள்லாம் அதுங்களாம் ஒன்று கூட டிசர்விங் கிடையாது. ஒன்று கூட ஃபைனலிஸ்ட் ஆகக்கூடிய தகுதி இல்லாத ஒரு 6 ஜென்மங்கள்னே சொல்லலாம். அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொன்றும் விஷமும் ஒவ்வொன்றும் அவ்வளவு பொறாமையும் அவ்வளோ ஒரு வன்மம் நிறைஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நோட் பண்ணலாம். அவ்வளோ அவங்களாம் நல்லது பண்ணுறாங்க சொல்லுவாங்க. அந்த நல்லது ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு அதுங்க வந்து கேமராக்காக பண்ணுறது மட்டும்தான் தெரியும். இதுக்காக ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு தான் அதுங்கெல்லாம் பண்ணுதுங்களே தவிர அவருங்க பண்ணுற வன்மத்தில் தான் அவங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னே தெரிய வரும். இப்போ பாரு தள்ளி விட்ட ட்ரை பண்ணாங்க. கையை வச்சு தள்ளி விடுறப்பே அந்த பொண்ணு விழுந்துருச்சுன்னா அவங்க ஏன் காலை யூஸ் பண்ண போகிறாங்க? கையை வச்சு தள்ளி பார்த்தா முடியலை, காலை வச்சு தள்ளி பார்த்தாங்க, விழுந்துருச்சு அந்த பொண்ணு, அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு பேனிக் அட்டாக்கும் இல்லை, அது எபிலெப்சியும் கிடையாது அப்படின்றத நிறைய பேர் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி சாருக்கு வந்துட்டு சாண்ட்ராமா நீ இந்த வார்த்தை சொல்லிடாதம்மா, எபிலெப்சின்னு உன்னை ரொம்ப அப்ரப்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, நீ பேனிக் அட்டாக்னு சொல்லு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ராமாவை கொண்டு போகிறாங்க. இப்போ இந்த எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து அதனால இப்போ என்ன சொல்ல, ஆக்சுவலாக டைவர்ட் ஆகிட்டேன் டாப்பிக்லேருந்து, சாரி. இதுதான் ஃபஸ்ட் டைமு. என்ன சொல்ல வந்தீங்கன்னா, கம்ருதன் மேலே பாரு மண்ணள்ளி போடலை. ஆல்ரெடி கம்ருதன் தான் மேலே மண்ணள்ளி போட்டுட்டான் அந்த வீக் ஃபுல்லாக. பாரு கூட சேர்ந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுதான் பாரு கிட்ட இருக்கிற இந்த பிக் பாஸ் ஜர்னியில் இருந்த ஒரு தப்பான விஷயம். ஒருத்தவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் போகலாம், தப்பு கிடையாது. அது ஒரு அந்த பர்சனோட நாலேஜ் லெவலில் நீ இது பண்ணியிருக்கணும், பார்த்துருந்துருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. இல்லை எப்படிப்பட்ட யாரை வேணாலும் நம்ம லவ் பண்ணலாம், ஓகே ஃபைன் அக்செப்டபிள், யார் கூட வேணாலும் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஆனால் ஒரு கேமில் வந்துட்டு நீ இப்போ பண்ணுறேன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூர்டு மைண்ட் இல்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மைண்ட் இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீ உன்னோட ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ணி வெளியில் போய் காட்டியிருக்கணும். ஏன்னா அது உங்கள் கேம் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க கேமே அதை அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களே அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க வெளியே போயிருப்பாங்க. இப்போ நீ அவங்க கூட சேர்றதுனால அதை சுற்றி இருக்கிற எல்லாமே விஜய் டிவி கூட்டம், அதில் இருக்கக்கூடிய அந்த விஜய் டிவி மீடியா பீப்புள், கம்ருதன் விஜய் டிவி ஆள்,
சபரி, திவ்யா எல்லாமே விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்க. ஸோ ஆப்வியஸாக ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்கவுங்க பேக்கப் பண்ணிப்பாங்க. உனக்கு நான் நிற்கிறேன், நீ இந்த கூட்டத்தில் எங்கே இருக்க, அதனால் உன்னையே தான் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, உன்னால தான் அவன் கேட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் நீ உன் ஃபீலிங்ஸை சப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு கேமை விளையாடிட்டு வெளியில் போயிட்டு அவனுக்கு அறிவு இருக்கோ அறிவில்லையோ உனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சுன்னா நீ இங்கே என்ன ரிலேஷன்ஷிப்பில் வேணாலும் இருந்திருக்கலாம். கடைசியில் இப்போ கேம் வந்துட்டு அவனால் உனக்கு அஃபெக்ட் ஆனதான் மிச்சம். ஆனால் கெட்ட பேர் யாருக்கு? உனக்கு தான். கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, பாருனால தான் கமருதனுக்கு ரெட் கார்டுன்னு விஜய் சேதுபதி ஹோஸ்ட் சார் முதற்கொண்டு அறிவு இல்லாமல் உன்னையே சொல்லிட்டார். அவர் எப்படி ஹோஸ்ட் ஆனாரு எனக்கும் தெரியலை. அது எப்படி நிறைய மக்கள் வந்து 1 எபிசோட் பார்த்துட்டு பல இன்ஃப்ளூயன்ஸும் சரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதை விட மோசமாக வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு அந்த ஸ்டேஜில் போட்டு அவரோட வேலையை உன்னை பிடிச்சி இழுக்கிறது தான் பாரு. அதை பண்ணிட்டாரு நல்லா அப்ரப்டாக. அது ஈவன் 1 எபிசோடில் எனக்கு தெரியல, 1 எபிசோட் பார்த்து நான் ஃபுல்லாக 24/7 தான் பார்த்துருக்கேன். அவர் எப்படி உன்னை சொல்லலான்னு எனக்கு தெரியலை. அவர் ஒவ்வொரு அடியும் கமருதனுக்கு தான் முட்டு கொடுப்பார். இல்லை அவருக்கே எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியலையா, பிரித்து பார்க்க தெரியான்னு தெரியல. இல்லை ஒருவேளை ஃபீமேல் வந்துட்டு எப்படினாலும் இருந்துக்கலாம், ஆனால் மேலுக்கு தான் ஒரு ஃப்யூச்சர் இருக்கணும், அதனால் ஃபீமேலை தாழ்த்தி மேலே தூக்கலாம் அப்படின்னு நினச்சாரான்னு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மேல் சாவனிஸ்ட்டு ஒரு ஃபீமேலை சப்ரெஸ் பண்ணுற ஒரு ஆளை எப்படி ஹோஸ்ட்டாக போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ வாண்ட் டு ban Vijay Sethupathi sir from being a host of this show.